வணக்கம். கதை கதையாம் குழுவிலிருந்து சரிதா ஜோ. இந்த வாரம் எழுத்தாளர் கீவா ஜெகநாதன் அவர்களின் கதைகளிலிருந்து தான் பார்க்க போகிறோம். அவரை பற்றிய ஒரு சிறு குறிப்போடு தொடங்கலான் இருக்கிற கீவா ஜெகநாதன், கீவாஜா என்று அழைக்கப்பட்ட இவர் ஏப்ரல் 11, 1906 வருடம் தான் பிறந்தார். நவம்பர் 4, 1988 இந்த உலகிலிருந்து மறைந்தார் அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் அவருடைய படைப்புகள் இன்றும் பேசப்பட்டு வருகிறது. இவர் ஒரு குறிப்பிடத்தக்க தமிழ் இதழாளர், கவிஞர், எழுத்தாளர் மற்றும் நாட்டுப்புறவியலாளர். மகள் இதழோட ஆசிரியராகவும் ரொம்ப வருஷம் பணியாற்றியவர். 1967 இவருடைய வீரர் உலகம் அப்படிங்கிற இலக்கிய விமர்சன படைப்புக்கு தான் சாகித்ய அகாடமி விருது கொடுத்தாங்க. கம்பன் கழகம் இவரது நினைவாக கீவாஜா பரிசை நிறுவி வழங்கிட்டு வராங்க. காந்திஜியோட விடுதலை இயக்கத்தில் ஈர்க்கப்பட்டு சர்க்காவில் நூல் நூற்று கதராடையை அணிய துவங்கினார். இறுதி நாள் வரை தூய கதராடையை அணிஞ்சு வந்தார். எத்தனை பேர் தான் எடுத்துக்கொண்ட கொள்கைகளில் கடைசி வரைக்கும் பின்பற்றாங்க அப்படின்னு தெரியாது. ஆனால் இவர் கடைசி வரைக்கும் கதராடையை அணிஞ்சு வந்தார். பெரும்பாலும் நம்ம கதைகள் நிறைய படிச்சிருப்போம். அந்த கதையில் சில கதைகள் நமக்கு முரண்பாடாக கூட இருக்கலாம். அது அந்த காலத்திற்கு ஏற்ற எழுதப்பட்டதாக இருக்கலாம். இப்போ படிக்கும்போது அதன் முரண்பாடாக இருக்கலாம். எனக்கு இந்த கதையில் ஒரு முரண்பாடு இருக்குது. இந்த கதையோட முடிவில் என்ன முரண்பாடு அப்படிங்கிறத சொல்கிறேன். பளீர்னு அரைஞ்சிட்டா அப்படின்னு தான் இந்த கதை தொடங்குது. இந்த கதையோட தலைப்பு பிராயச்சித்தம். பளீர்னு அரைஞ்சிட்டா. யார் அரைஞ்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணு தான். அரைஞ்சிட்டு அங்கேருந்து வேகமாக ஓடி வந்துட்டான். ஓடி வந்ததுக்கப்புறம் ஐயோ அரைஞ்சிருக்க கூடாதோ, ஏன் அரைஞ்சோம்னு தெரியலையே, இப்படி அரைஞ்சிட்டு வந்துட்டோமே, என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்னு சொல்லி பதறிட்டு இருக்கிறான். ஏன் அந்த சின்ன பொண்ணு அரைஞ்சா, யார் அரைஞ்சா அப்படின்னு சொல்லி நம்ம உள்ள போய் படித்தாதான் தெரியுது. ஒரு சின்ன பையனை அரைஞ்சிட்டான். இவளுக்கு ஒரு 10 வயசுனா அவனுக்கு ஒரு 12 வயசு இருக்கு, அவ்வளோதான். இவ யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேர்த்து வீடும் பக்கத்து வீடு. இவளுக்கு பூன்னா அவ்வளோ பிடிக்கும். இந்த பூக்காக அவளுக்கு என்ன வேணாலும் பண்ணுவா. அவ்வளோ ரொம்ப பிடிச்சது. அதனால ஒரு செடி ஒன்று வாங்கி வளர்த்துக்கிட்டு இருந்தா. அந்த செடியில் முதல்ல அப்போ தான் பூ பூத்துச்சு. அந்த பூவை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தான். அந்த பூவை இவன் பறிச்சுட்டு போய் நல்லா பிச்சு போட்டுட்டான். அதனால அவளுக்கு அவன் மேலே ஒரு பெரிய கோபம் அவளை அடிச்சுட்டு வந்துட்டான். வீட்டிலலாம் தெரிஞ்சு பிரச்சனையாகி ஏன் அவனை போய் அடிச்ச அப்படிங்கிற அளவுக்கு 2 பேர் பிரச்சனை பண்ணிக்கிறாங்க. ஆனாலும் அவனை அடிச்சிருக்க கூடாதோ, இல்லை அவன் பூ பறிச்சது தப்பு, அடிச்சுட்டு அப்படின்னு சொல்லி அவளே சமாதானப்படுத்திக்கிறான். இவங்க ஸ்கூலில் படிக்கிறாங்க இல்லையா, இவங்க போகிறப்ப வர்றப்ப பார்த்துக்கிறா. இவனுக்கு மனசுக்குள்ளேயே நம்மளை ஒரு பொம்பளை பிள்ளை நம்மளை அடிச்சுட்டாலே, நம்மளை அது கண்ணத்தில் அரைஞ்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் திரும்ப அவள் வந்துக்கிட்டு இருக்கும்போது வழி மறைச்சு இவனும் அரைஞ்சிட்றான். இது ஊரெல்லாம் தெரிஞ்சிருது ஒரு கட்டத்தில். ஏன்னா அவன் அடித்தது வீட்டுக்குள்ளே தான் அடித்தா. அவள் வீட்டில் போய் இங்கே இவன் வெளியில் அடித்ததுனால ஊரெல்லாம் தெரிஞ்சிருது. ரொம்ப கஷ்டமாக போயிடுது. அப்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு, அரைஞ்சிட்டோமேன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் ஊரெல்லாம் தெரிஞ்சிச்சு, தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியே போயிட்டு இருக்கும்போது இந்த 2 குடும்பங்களுக்கும் இடையில் ஒரு பெரிய சண்டையெல்லாம் கிடையாது. இருந்தாலும் ஒரு சின்ன மனஸ்தாபம் வருது, அரைஞ்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்துக்கும். ஒரு கட்டத்தில் அந்த ஊர்லேருந்து வெளியேறிடுறாங்க. வெளியேறி வேறு ஊருக்கு போயிடுறாங்க. யார் அப்படின்னா இவன் பரமசிவன். அது அந்த கதை. அந்த பையன் அவன் வெளியில் போனது ஏன் அப்படின்னா அவங்க அப்பா ஒரு போலீஸ் அதிகாரியாக இருக்கிறாரு. அவர் ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதனால் அங்கேருந்து வெளியில் போயிடுறாங்க. ஊரில் இருக்கிறாங்க அந்த பொண்ணு பார்வதி. அப்போது இவன் வெளியில் போய் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அப்போ ரொம்ப வருஷம் ஆனதுக்கப்புறம் அவனுக்கு மனசுக்குள்ளே அது இருந்துகிட்டே இருக்குது. இவன் மேலே ஒரு இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை வருஷம் ஆனாலும் அது போகவே இல்லை, மறக்கவே இல்லை. சரி, அந்த ஊர் நாமக்கல் பக்கத்தில் தான் அந்த ஊர். அந்த ஊரில் இருந்து ஒரு பையன் இவன் கூட படிக்க வந்தான். இவன் காலேஜ் படிக்கிற வயசு வந்துருச்சு. அந்த பையன்கிட்ட கேட்குறான். அவங்க ஊருக்கு பக்கத்து ஊர் தான் அது. அந்த ஊர் பேர் சொல்லி அந்த ஊரில் இந்த மாதிரி பார்வதிங்கிற ஒரு பொண்ணு இருக்காங்களா, நீ கேட்டுட்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் போடுறான். ஏன்னா இவங்க விடுமுறையில் இருக்கிறனால கடிதம் போடுறான். அந்த கடிதத்துக்கு அவங்க பதில் கடிதம் போடுறான். அது எங்கள் ஊர்லேருந்து கொஞ்சம் தூரம், நான் போய் விசாரிச்சுட்டு வரேன், சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி போய் விசாரிச்சுட்டு பார்க்கும்போது அவங்களும் ஊர் விட்டு கிளம்பி போயிட்டாங்க. அவங்க அப்பா அம்மை நோய் இறந்து போயிட்டாரு, அதனால் கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு மறுபடியும் ஒரு கடிதாசி போடுறான். அவங்க எந்த ஊர்லேன்னு கேட்டு வர முடியுமான்னு. மறுபடியும் இவன் போய் எந்த ஊர்லேன்னு கேட்டுட்டு வரான். கேட்டு பக்கத்து ஊரில் ஒரு ஊர் பேர் சொல்கிறாங்க. அது உங்கள் ஊர்லேருந்து பக்கமாக இருந்தால் போய் விசாரிச்சுட்டு வாங்களேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு கடிதம் போடுறான் நண்பனுக்கு. இவன் மறுபடியும் போய் விசாரிச்சுட்டு வரான். அப்போ விசாரிச்சுட்டு வரும்போது ஆமாம் எங்கள் ஊர்லேருந்து பக்கம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் விசாரிச்சுட்டு ஆமாம் அந்த ஊரில் இருக்காங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டியான்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு கடிதத்தில் போடுறான். அப்புறம் இவன் போய் மறுபடியும் விசாரிச்சுட்டு வரான். அம்மை போட்டு தான் அவங்க அப்பா இறந்தாரு. இந்த பொண்ணுக்கும் அம்மை போட்டு அம்மை தழும்பலாக இருந்தது. நான் பாரு கல்யாணம் ஏற்பாடாயிருச்சு, ஆனால் கல்யாணம் இன்னும் நடக்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அட்ரஸ் வாங்கிட்டு சொல்லி அட்ரஸ் வாங்கி கொடுத்தோன்னே அங்கே ஒரு லெட்டர் போடுறாரு. திருமணத்தை நிறுத்திடுங்க, நான் உங்ககிட்ட இதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறத வச்சு திருமணத்தையும் நிறுத்திட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் 2 மாதம் கழிச்சு கிளம்பி அங்கே போகிறான்.
அங்கே போனால் பக்கத்து வீட்டில் பார்க்குறான், அந்த பொண்ணு அம்மை தழும்போடு இருக்குது. அங்கே போய் விசாரிக்கும்போது கேட்டால் மாற்றி இவர் விசாரிச்சுட்டு வந்தார். அம்மை தழும்போடு இருக்கிற பெண் வந்து அந்த பெண் இல்லை அப்படின்னு அப்போ தெரியுது. அவங்க பக்கத்து வீட்டில் இருக்கிற பெண்ணு தான் உண்மையான பார்வதி அப்படின்னு தெரியுது. அங்கே போய் பார்த்தா அந்த பார்வதி ரொம்ப அழகாக பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு தேவதை மாதிரியான ஒரு பார்வதியாக இருக்கிறாங்க. அவங்க வீட்டில் வந்து சொல்லிட்டு வந்துட்டான், இந்த மாதிரி அம்மை போட்டிருக்குது, அம்மை தழும்போடு தான் இருக்குன்னா அம்மா ஏற்றுப்பாங்களா ஏற்றுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு பயங்கர கன்ஃபியூஷனோடய வரான். ஆனால் அவங்க அம்மா ஏற்றுக்கிற மனநிலையில் இல்லை. ஏன்னா இவன் நல்லா படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரப்போகிற ஒரு சூழல் இருக்கும்போது தன்னோட மகனுக்கு அப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ கடைசியில் அம்மை தழும்பெல்லாம் எதுவுமே இல்லை, நல்ல ஒரு பெண்ணாக தான் இருக்கிறாங்க. இவங்களுக்கு திருமணம் நடக்குதா இல்லையா அப்படிங்கிறது தான் கதை கொண்டு வந்திருப்பார். எனக்கு இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் ஒரு அம்மை தழும்போடு இருக்கிற ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளக்கூடாதா? அப்போ கடைசியில் முடிக்கும்போது இல்லை அவள் அம்மை தழும்பெல்லாம் கிடையாது, நல்லா தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து முடித்ததும் காதல் வேறு பிராயச்சித்தம் வேறு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு பிராயச்சித்தத்துக்காக ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வது அப்படிங்கிறது எந்த வகையில் நியாயம்? அவளை அடிச்சுட்டே அப்படிங்கிறதுக்காக தேடி போய் கல்யாணம் பண்ணுறது அப்படிங்கிறது அது எந்த வகையில் ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிறதும் எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்துச்சு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நன்றி.